जीवन्मुक्तिप्रदं देवं क्षमापूर्णं जगद्गुरुं वन्दे परमहंसाख्यं नित्यानन्दाय स्वागतं। जीवन्मुक्तिप्रदं देवं क्षमापूर्णं जगद्गुरुं वन्दे परमहंसाख्यं नित्यानन्दाय स्वागतम्। आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशक्तं नित्यानन्दाय स्वागतम्। आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशक्तं नित्यानन्दाय स्वागतम्। नित्यमुक्तं निर्विकल्पं ध्यानलोकप्रदीपकम्। பரமஹம்ச நித்யானந்தர் கோடிக்கணக்கான பக்தர்கள் வழிபடும் ஓர் ஆன்மீக சக்தி. ஆன்மீக இயக்கத்தை உலகமெங்கும் நிறுவி வழிநடத்தும் ஆன்மீக வழிகாட்டி. வேத கலாச்சாரத்திற்கு மறுமலர்ச்சியூட்டும் ஓர் முன்னோடி. ஆன்மீக நகரமாம் திருவண்ணாமலையில் அவதரித்த அவதார புருஷர். இவர் பிறவியால் ஒரு யோகி. ஆன்மீக ஆய்வு பயணங்களை துணிச்சலோடு மேற்கொள்ளும் நவீன கால குருநாதர். தெய்வீக ஆற்றலின் அடையாளம். கோடிக்கணக்கானவர்களுக்கு உத்வேகம் அளிக்கும் ஆனந்த சக்தி. யோக அறிவியலின் உள்ளார்ந்த சத்தியங்களை தம்முள் கண்டுணர்ந்த யோக புருஷர். மெய்ஞானத்தை விஞ்ஞான ரீதியாக ஆராய்ச்சி செய்யும் மெய்ஞான விஞ்ஞானி. ஞானமருளும் வாழும் குருநாதர். கோடிக்கணக்கான சீடர்களால் பின்பற்றப்படும் ஞான குரு. ஞான களஞ்சியம். ஆனந்தத்தை தம் சிரிப்பால் பகிரும் ஆன்மீக பேரலை. ஈடு இணையற்ற தீட்சை அளிக்கும் அவதார சக்தி. ஆனந்த வாழ்விற்கு தேவையான அனைத்து ஜீவன் முக்த சத்தியங்களையும் வெளிப்படுத்தும் சத்குருநாதர். வாருங்கள், உங்களால் மறக்க முடியாத ஆன்மீக அனுபூதியை பெறுங்கள். வேத வேதாந்த சம்வேத்யம் தேவதேவி ஸ்வரூபிணம் வந்தே வடபலாசிஸ்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். அருணகிரீத்யாக்யம் த்வாம் மகாபாவ சுயோகினம் வந்தே பூர்ணாவதாரம் ஷம் நித்யானந்தாய ஸ்வாகதம். दैवी ह्येषा गुणमयी मम माया दुरत्यया मामेव ये प्रपद्यन्ते मायामेतां तरन्ति ते. दैवी हेषा गुणमयी मम माया दुरत्यया मामेव ये प्रपद्यन्ते மாயாமேதாம் தரந்திதே. ரொம்ப அழகா சொல்றார் இறைவன். ஏன் இந்த சத்தியங்களை எல்லாம் நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் அப்படின்றதுக்கான காரணத்தை சொல்லுகின்றார். குணங்களால் ஆகிய என்னுடைய இந்த தேவ மாயையானது உண்மையில் தாண்ட முடியாதது. யார் என்னையே சரணடைகிறார்களோ அவர்களே இந்த மாயையை தாண்டுகிறார்கள். வெறுமனே தேடுதலும் சுயமுயற்சியும் மட்டும் ஜீவன் முக்தியை அளித்து விடாதுங்கிற சத்தியத்தை அளிக்கின்றார். ஒரு நிலையில எல்லா சுயமுயற்சியும் இறைவனிடம் கலந்தாக வேண்டும். அதாவது சுயமுயற்சிங்கிறதே மனசால செய்யப்படுறது. நம்முடைய இன்டலெக்டால யோசிச்சு யோசிச்சு செய்யப்படுறது. நம்முடைய மூளை அறிவாலே செய்யப்படுவது. அந்த வெறும் மூளை அறிவினாலேயே முழுமைத்தன்மை அடையப்பட்டு விடாது. காரணம் என்னன்னா, சில நேரத்தில் ராமகிருஷ்ணன் ரொம்ப அழகா சொல்வாரு, வங்காளத்தில் கடுகை வைத்து பேயோட்டுகின்ற பழக்கம் இருக்குமா. யாருக்காவது பேய் பிடிச்சிருந்தா கடுகை எடுத்து போட்டு பேயோட்டுவார்களாம். ஆனால் சில நேரத்தில் அந்த புத்திசாலி பேயா இருந்தால் என்ன பண்ணுவா, கடுகுக்குள்ளேயே போய் புகுந்துருமா. கடுகுக்குள்ளேயே போய் புகுந்துருச்சுன்னா அந்த கடுகை வைத்து பேயோட்ட முடியாது. அதே மாதிரி உங்களுடைய மூளை அறிவை வைத்துத்தான் நீங்கள் சாதனை செய்யணும். ஆனால் மாயை அந்த மூளைக்குள்ளேயே புகுந்து விடுமானால், உங்கள் லாஜிக்குள்ளேயே புகுந்து விடுமானால், உங்கள் மனதிற்குள்ளேயே புகுந்து விடுமானால் சாதிக்க முடியாது. சில நேரத்தில் நம்ம மனம்
யாரையுமே நம்ப விடாமல் எல்லாரையும் கேள்வி கேட்கும், எல்லாருடைய ஆத்தென்டிசிட்டியையும் செக் பண்ணும். ஆனால் தன்னுடைய ஆத்தென்டிசிட்டியை மட்டும் நீங்கள் செக் பண்ண விடவே விடாது. வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் கல்பத்தரு முழுநாள் தியான அனுபவ முகாம். கல்பத்தருவில் நீங்கள் பெறும் உடல் நலம். வாழும் ஞானியிடம் நீங்கள் பெறும் தீட்சை உங்களின் உடலிற்கும் மனதிற்கும் சக்தியளித்து குணமளிக்கின்றது. தொடர்ந்து பெறும் தீட்சைகளால் ஒரு மனிதருக்குள் 1300% வரை சக்தி அதிகரிக்க முடியும். இது உடல் நலத்தை நேரடியாக அதிகரிக்கின்றது. தொடர்ந்து 21 நாட்கள் எடுத்துக்கொள்ளும் தீட்சை மேற்சொன்ன சக்தி மாற்றங்களை உங்களுக்குள் நிலையான அனுபவமாக மாற்றுகின்றது. பெங்களூரு ஆசிரமத்தில் வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கல்பத்துரு தியான முகாம் நடைபெறுகின்றது. மேலும் விவரங்களுக்கு நித்யானந்த தியான பீடம், நித்யானந்த நகர், ஆஃப் மைசூர் ரோட், பிடதி, பெங்களூர். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322, www.nityananda.org. ब्रह्ममुरारिसुरार्चितलिङ्गं निर्मलभाषितशोभितलिङ्गं जन्मजदुःखविनाशकलिङ्गं जन्मजदुःखविनाशकलिङ्गं तत्प्रणमामि नित्यानन्दलिङ्गम्। ॐ नमो भगवते रुद्राय नमस्ते रुद्रमन्यवपुतोत इषवे नमः नमस्ते अस्तु धन्वने बाहुभ्यामुदते नमः या च यशः शिवतमा शिवं बभूव ते धनुः शिवा शरव्याया तपतया नो रुद्रमृडय या ते रुद्र शिवा तनोरघोर पापकाशिनी तया नस्तनुभाषन्तमया गिरिशन्ताभिचागशीः या विशृङ्गिरिशन्तहस्ते विभष्ट्यस्तवे शिवाङ्गिरित्रतां गुरुमाहि गुंसेः पुरुषं जगते शिवेन वचसा त्वा गिरिशाच्छा वदामसि यथा नः सर्वमिज्जगदयक्ष्मगुं सुमना असत् अद्य वोचदधिभक्ता प्रथमो दैव्यो ऋषगे अहीहश्च सर्वान् जम्बयन् सर्वाश्च यादुत्राण्यः असौ यस्ताम्रो अरुणपुतभभ्रस्सु मङ्गलः ये चेमागुं रुद्र अमितो दिक्षु श्रुता सहस्रशो वै शागुं हेडयीमहे असव्यो वसर्पति नीलग्रीवो विलोहितः उदैनं गोपा மக்கள் அது இந்த மாதிரி சத்சங்கங்களில் கடிதங்கள் எழுதி போடுவார்கள், எல்லாரையும் விமர்சனம் பண்ணுவார்கள், நான் உட்பட என்னையும் சேர்த்து விமர்சனம் பண்ணுவார்கள். ஏன்னா ஏதாவது மூடத்தனமாக இருக்கும், ஏன் இவ்வளோ பூவெல்லாம் பக்கத்தில் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க, ஒரு சன்னியாசிக்கு பூ வேணுமா, அது எனக்காக வைக்கலையா, உங்களுக்காக வச்சிருக்கு, நீங்கள் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கிறதுக்காக. ஆனால் இந்த மனிதர்களுக்கு என்ன, எதையாவது ஒரு குதர்க்கத்தோடையே பேச வேண்டும், செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும். ஆனால் ஒரு கொடுமை என்னன்னா, இந்த கேள்விகளை கேட்கின்ற மனிதர்கள் அவங்க பேரை மட்டும் போடவே மாட்டார்கள், எல்லாமே மொட்டை கடிதமாக இருக்கும். காரணம் என்னன்னா, மற்றவர்களை எல்லாம் குதர்க்கத்தோடு ஆராய்கின்ற மனம் தன்னுடைய குதர்க்கத்தன்மையை நோக்கி திரும்புவதே இல்லை. அவருக்கு புரியறதே இல்லை,
தன்னுடைய வாழ்க்கையை 24 மணி நேரமும் பொது வாழ்க்கையாக பொதுமக்கள் முன்னாடி திறந்து வச்சிருக்கிற இவரை நாம் கேள்வி கேட்குறோமே. ஆனால் இந்த மாதிரியான கேள்வியை, இந்த மாதிரியான குதர்க்கத்தன்மையோடு நம்ம மனசையே நாம் பார்த்துருக்கோமான்னு அவருக்கு யோசிக்கிறதே இல்லை. எல்லாவற்றையும் கேட்கும் மனம் தன்னை கேட்க விடாது. அதுதான் மாயை. எல்லாவற்றையும் சந்தேகப்படுகின்ற மனம் தன்னை சந்தேகப்படுவதே இல்லை. இந்த ஸ்கேல் பண்ணுறோமே, எந்த மனசை வச்சு எல்லாத்தையும் அளக்கிறோமே, இந்த மனமே சத்தியமான ஆதாரம்தானா அப்படிங்கிற தெளிவு இந்த மனத்திற்கு வருவதே இல்லை. அதனால் அந்த தெளிவு இந்த மனத்திற்கு வராத காரணத்தினாலே இந்த மனத்தாலே அளக்கப்படுகின்ற எல்லாமே துக்கத்திலே தான் சென்று முடிகின்றது. அவங்களால பாவம் இங்கே சொல்லப்படுகின்ற சத்தியங்களை உள்வாங்க முடியாது. ஏன் இவர் பெரிய சீட்டில் உட்காந்துருக்கார், நான் உயரமான சீட்டில் உட்காந்தா தான் நீங்கள் பார்க்க முடியும். இவர் மட்டும் என் மேடையில் உட்காந்துருக்கார், நம்மளை கீழே உட்கார வச்சுட்டு. வேற வழி இல்லை, பேசி ஆகணும்னா உயரமாக தான் இருந்தாகணும். ஆனால் மனித மனம், குதர்க்க மனம் எல்லாவற்றையும் கேள்வி கேட்கும். தன்னை, தன்னுடைய சத்தியத்தின் சாரத்தை, தன்னுடைய பொய்மைத்தன்மையை ஆராயவோ அலசவோ செய்யாது. இந்த மாதிரி ஒரு குதர்க்கவாதி செத்து போய் யமனுடைய சபைக்கு போறார். அங்க யமன் ஒரு பெரிய அறையில் உட்கார்ந்துருக்கார். அங்க லட்சக்கணக்கான கடிகாரங்கள் இருக்கு. இந்த குதர்க்கவாதி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார். அங்க போனாலும் சரி, கேள்வி கேட்காம இருக்க முடியாது. யமனே, ஏன் இத்தனை கடிகாரம் இருக்கு? இவர் சொல்றாரு, அது ஒண்ணுமில்லப்பா, ஒரு கடிகாரமும் ஒரு மனிதனோட ஆயுள். இந்த கடிகாரம் மூவ் ஆக அவன் ஆயுள் முடியுது. இந்த கடிகாரம் நின்று போச்சுன்னா ஆயுள் முடிஞ்சு போச்சு. அப்பதான் அந்த குதர்க்கவாதி எல்லாத்தையும் சுத்தி பார்க்கறான். யமனே, சில கடிகாரங்கள் வேகமா போயிட்டு இருக்கே, சில கடிகாரம் முள்ளு பொறுமையா ஓடுது, சில கடிகாரம் முள்ளெல்லாம் வேகமா ஓடிட்டு இருக்கே, காரணம் என்ன? வேக வேகமா நகருதே, காரணம் என்ன? யமன் சொல்றாரு, அது ஒண்ணும் இல்லப்பா, மனுஷன் ஒரு பொய் சொன்னான்னா அந்த முள் அவனுடைய முள் ஒரு 5 நிமிஷம் வேகமா ஓடும். திரும்ப பொறுமையா இருந்தான்னா, சத்தியத்தையே சொன்னான்னா மெதுவா ஓடும். ஒரு பொய் சொன்னான்னா திரும்ப ஒரு 5 நிமிடத்துக்கு வேகமா ஓடும். இந்த பொய் சொல்ல அந்த முள் வேகமா ஓடும். இந்த குதர்க்கவாதி கேட்டானா, ஓ அப்படியா அப்படின்னு. சரி, சுற்றி முத்தி பார்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு, ஐயா ஏன் கடிகாரம் எங்க அப்படின்னா, யமன், அப்பா கவலைப்படாத, மேலே மாட்டி வச்சிருக்கேன், ஏன்னா அது சீலிங் ஃபேன் வேகத்தில் ஓடுறதுனால மேலே வச்சிருக்கேன் அப்படின்னாராம். பாரப்பா, இதுதான் உங்க கடிகாரம், அது சீலிங் ஃபேனு. இந்த குதர்க்கவாதிகள் அவர்களாலே எல்லாவற்றையும் கேட்க முடியும். ஆனா அவர்களுடைய லாஜிக்கே சத்தியம் சார்ந்துதான் இயங்குகிறதான்னு தெரியாது. கடுகுக்கே பேய் பிடித்தார் போல. பல நேரத்தில் நம் மனம் இந்த மாதிரி சூழல்ல தான் மாட்டிக்குது. இந்த மாதிரி சூழ்நிலைகளில் தான் நாம் இயங்க துவங்கி விடுகின்றோம். ரொம்ப அழகா பகவான் சொல்றாரு, குணங்களால் ஆகிய என்னுடைய தேவ மாயை தாண்ட முடியாதது. யார் என்னையே சரணடைகின்றார்களோ அவர்கள் இந்த மாயையை தாண்டுகிறார்கள். குணங்கள்னா 3 முக்கியமான குணங்கள். தமோகுணம் மந்தமா இருக்கிறது, அறிவு இயங்காமல் மந்தமாக இருக்கின்றது தமோகுணம். பரபரப்போடு வேக வேகமா இயங்கிறது ரஜோகுணம். பின்விளைவு தெரியாமல், எதிர்விளைவு தெரியாமல் இயங்கி விடுவது இது ரஜோகுணம். ஆழ்ந்த தெளிவோடு, புத்திசாலித்தனத்தோடு, பொறுமையோடு இயங்குவது சத்துவகுணம். இன்னொரு டெஃபினேஷன் கொடுக்கலாம், குறைந்த எண்ணங்கள், குறைந்த செயல்கள் தமோகுணம். அதிக எண்ணங்கள், அதிக செயல்கள் ரஜோகுணம். குறைந்த எண்ணங்கள், அதிக செயல்கள் சத்துவகுணம்.
இந்த 3 குணங்களால் ஆனதுதான் மாயை. இந்த 3 குணங்களை தாண்டி உங்களுக்குள் இருக்கும் அந்த ஜீவன் முக்த தன்மையிலே நிலை பெறுவது சாதாரண மனதிற்கு இயலாத காரியம். ஏன்னா நீங்கள் உங்களையே இழைத்து 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 கரைக்கும் பொழுது கடைசியில் ஒரு துளி மிஞ்சும். அந்த துளியை உங்களால் கரைச்சிக்க முடியாது. அது சரணடையும் பொழுதுதான் இறைவனாலே கரைக்கப்படுகின்றது. ஜீவன் முக்திக்கான ஆழமான நுட்பத்தை எம்பெருமான் அளிக்கிறார். அதாவது உயிரோடு வாழுகின்ற ஒரு ஞான குருவினுடைய தேவையை இங்கு இந்த சூத்திரத்திலே விளக்குகிறார். நாம் நினைக்கலாம், புக்கை படித்து தியானம் பண்ணி நாமளே அடைஞ்சிட முடியாதா? அடைய முடியும், ஆனால் எத்தனை ஜென்மம் ஆகும்னு தெரியாது. இங்கேருந்து நாமளே தேடியும் காசிக்கு போகலாம், ஆனால் ஏற்கனவே போயிட்டு வந்த ஒரு கைடோட ஹெல்ப்போடையும் போகலாம். நாமளே தேடி போனால் வலது பக்கம் போய் இடது பக்கம் போய் எங்கெங்கேயோ சுற்றி காசிக்கு போகிறதுக்குள்ள சாகர வயசு வந்துடும். போய் அப்படியே செத்து போயிட முடியும். தொடர்ந்து எதிர்ப்பு உணர்வோடேயே வாழ்வது துக்கம். ஆழ்ந்த ஏற்றுக்கொள்ளும் தன்மையோடு ரிலாக்ஸ்டா இருக்கிறது ஆனந்தம். வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் நேரடியாக நடத்தும் நித்யானந்த ஸ்புரண தியான அனுபவ முகாம் NSP-ஆல் நீங்கள் பெறும் உடனடி பலன்கள்: உடல் சக்தி அதிகரிப்பு, தீராத நோய்களிலிருந்து உடனடி விடுதலை, மன அழுத்தம் மற்றும் மனச்சோர்விலிருந்து உடனடி விடுதலை, கவலை, தூக்கமின்மை மற்றும் கர்ம வினைகளிலிருந்து உடனடி விடுதலை, உறவுகளில் இனிமை, செல்வச் செழிப்பு மற்றும் பொருளாதார மேம்பாட்டை தரும் மன அமைப்பை உருவாக்கும் தியான முறைகள். மேலும் NSP-யில் வாழும் ஞானியிடமிருந்து நீங்கள் பெறும் தீட்சையினால் உங்களுக்குள் இருக்கும் தெய்வீக ஆற்றலான குண்டலினி சக்தி உயிர்ப்பிக்கப்படுகின்றது. தீட்சையினால் உங்களுக்குள் இருக்கும் மைட்டோகாண்ட்ரியா செல் சக்தி 1300% வரை அதிகரிக்கிறது. இது கேன்சர் போன்ற தீராத வியாதிகள் வருவதையே தடுக்கிறது என்று மருத்துவ ரீதியாக ஆராய்ச்சி செய்து நிரூபிக்கப்பட்டுள்ளது. உங்கள் வாழ்விலும் இந்த பலன்களை அனுபவமாக உணர நித்யானந்த ஸ்புரண தியான முகாம் ஒரு அரும்பெரும் வாய்ப்பு. முன்பதிவிற்கு 7200003311 7200003322 04175237666. நடைபெறும் நாள் ஜனவரி மாதம் 25, 26, 27, 28, 2012. இடம் துளுவ வேளாளர் கல்யாண மண்டபம், கடம்பராயன் தெரு, திருவண்ணாமலை 606601. இந்த 3 குணங்களாலானது மாயை. இந்த 3 குணங்களுமே உங்களை முழுமையாக ஜீவன் முக்திக்குள் நுழைய விடாது. இந்த 3 குணங்களை பற்றி இன்னொரு அருமையான உதாரணம், ராமகிருஷ்ணனுடைய உதாரணம். காட்டில் ஒரு வழிப்போக்கன் தனியாக போயிட்டு இருந்தான், கொஞ்சம் பணம் நகைகளோட. அந்த வழியாக வந்த 3 திருடர்கள் அவனை பிடித்து அவங்ககிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் பிடிக்கிறார்கள். ஒரு திருடன் சொல்கிறான், இவனை சாகடிச்சிடலாம் அப்படின்னு. அவன் தான் தமோகுணம். இன்னொரு திருடன் சொல்கிறான், வேண்டாம் வேண்டாம், இவனை சாகடிச்சு என்ன பண்ண போகிறோம், ஒரு மரத்தில் கட்டி வச்சுட்டு போயிடலாம் விடுப்பா அப்படின்னு கட்டி வச்சுட்டு போயிடுறார்கள். அந்த 2வது திருடன் தான் ரஜோகுணம். 3வது திருடன் கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி வந்து அவனை அவுத்து விட்டு காட்டிலேருந்து வெளியில் போகிறதுக்கான வழியை காமிச்சு இப்படியே போ அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறான். அவன் தான் சத்துவகுணம். ஆனால் அந்த 3வது திருடன் கூட ஞானத்துக்குள்ளே உங்களை எடுத்துகிட்டு போக முடியாது, வழி காமிச்சிட்டு போயிட முடியும். அதே மாதிரி இந்த 3 குணங்களும், ஒரு குணம் ஜீவன் முக்தியிலிருந்து உங்களை ஒதுக்கும், ஒரு குணம் உதவவும் செய்யாது ஒதுக்கவும் செய்யாது அப்படியே இருக்கும், இன்னொரு குணம் ஓரளவுக்கு உதவி செய்யும். ஆனால் இந்த 3ஐயும் தாண்டி யார் என்னையே சரணடைகிறார்களோ அவர்கள்தான் இந்த மாயையை தாண்டுகின்றார்கள்னு சொல்றார். தனியா நாம பாட்டுக்கு நம்முடைய வாழ்க்கையை நடத்துறது ஒன்று, இந்த பிரபஞ்சத்தின் விதிகளை புரிந்து கொண்டு இந்த பிரபஞ்சத்தினுடைய சாரத்தை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நடத்துறது இன்னொன்று. உதாரணம்னா, இந்த பிரபஞ்சம்
நீங்கள் பூரணத்தன்மையை அடைவதை விரும்புகிறது. உங்கள் மூலமாக தன்னுடைய பூரணத்தன்மையை தானே ருசிக்கின்றது. அப்படிங்கிற தெளிவு உங்களுக்கு வரும்பொழுது பிரபஞ்சத்திடம், கடவுளிடம் சரணடைவதை நீங்கள் எதிர்ப்பதில்லை. ஆனால் எவ்வளோ நாள் வரைக்கும் நீங்கள் வேற, இந்த உலகம் வேறன்னு ஒரு ஆழமான வெறுப்பு இந்த பிரபஞ்சத்தின் மீது, உலகத்தின் மீது இருக்கிறதோ உங்களால் சரணடைய முடியாது. பிரபஞ்ச சக்தியிடம் சரணடைய முடியாது. எப்போ உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் உங்களை கொண்டாடுகிறது, நீங்கள் அடைய நினைக்கின்ற விஷயத்தை, பூரணத்தன்மையை நீங்கள் அடைவதை இந்த பிரபஞ்சம் விரும்புகின்றது. நீங்கள் பூரணத்தன்மையை அடைந்து அதை வெளிப்படுத்துவதை, ஆனந்தத்தோடு அதை வாழ்வதை இந்த பிரபஞ்சம் விரும்புகிறதுன்னு உங்களுக்கு ஆழ்ந்து புரியுதோ, அப்பொழுதே உங்களுக்குள் முழுமையான சரணாகதி உண்டாகும். மாயையிலிருந்து உங்களை விடுபடுத்திக் கொள்வீர்கள். துக்கம் அப்படிங்கிறதே எதிர்ப்பு தான். தொடர்ந்து எதிர்ப்பு உணர்வோடேயே வாழ்வது துக்கம். ஆழ்ந்த ஏற்றுக்கொள்ளும் தன்மையோடு ரிலாக்ஸ்டாக இருக்கிறது ஆனந்தம். ஆனந்தம்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ஆழமான ஏற்றுக்கொள்ளும் தன்மையோடு இருத்தல். இங்கே கிருஷ்ணர் சொல்கிற மாதிரி என்னையே சரணடைகிறார்களோ, அவர் என்னையேன்னு சொல்லும் பொழுது ஏதோ ஒரு அந்த மயிர்பீலி வச்சுட்டு மஞ்சள் துணி கட்டிகிட்டு இருக்கிற அந்த மனிதரை சொல்கிறாருன்னு நினைக்காதீங்க. அந்த மனித உடல் வழியாக வெளிப்படும் அவதார புருஷ சக்தியை சொல்லுகிறார். அந்த அவதார சக்தியை சொல்றார். என்னையே நான் என்கின்ற இந்த சக்தியாக வெளிப்பட்டிருக்கின்ற பிரபஞ்ச சக்தியை சரணடைகிறார்களோ அவர்கள் இந்த மாயையை தாண்டுகிறார்கள். அவர்கள் இந்த மாயையை தாண்டி ஜீவன் முக்த தன்மைக்குள் நிறைகிறார்கள். இந்த மாயையை பற்றி ஆழ்ந்த சில சத்தியங்கள் நமக்கு புரியுமானால், இந்த மாயையை தாண்டுகின்ற சத்தியத்தை, தாண்டுகின்ற நுட்பங்களை தெரிந்து கொள்ளலாம். உண்மையில மாயைனா என்னன்னா, குறிக்கோளை அடையாத மனிதர்களுடைய மன அமைப்பை வைத்து நம்முடைய மன அமைப்பை உருவாக்குவது. தானே முழுமையை அடைஞ்சிருக்க மாட்டார்கள். அந்த மாதிரி மனிதர்கள்ட்டிருந்து நம்முடைய வாழ்க்கையை பற்றிய மோல்டை உருவாக்குறது. அப்போ என்ன ஆகும்? அவர்களுக்கு எது சுகமோ அதுவே உங்களுக்கும் சுகமாக கற்பிக்கப்படும். அவர்களுக்கு எது துக்கமோ அது உங்களுக்கு துக்கமாக கற்பிக்கப்படும். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் வாழும் பொழுது அவர்கள் சொல்லியிருப்பார்கள், ஒரு பெரிய வீடு கட்டி ஒரு பென்ஸ் கார் வாங்கி அதில் உட்காந்து போனால் அதில் இருக்கிற சுகம் பார் அப்படின்னு. ஆனால் நீங்கள் அந்த மாதிரி அதே மாதிரி வீடை கட்டி ஒரு பென்ஸ் காரை வாங்கி போகும்பொழுது உங்களுக்கு மந்தமாக இருக்கும், தூங்கிடுவீங்க. அது ஒன்றும் பெரிய சுகமாக தெரியாது. திடீர்னு டல் அடிக்கும். டல் அடிக்கிறது மட்டும் இல்லை, ஏதோ அந்த காரில் உட்காந்து போகும்பொழுது ஏற்படுற டென்ஷன்லையும் டிப்ரெஷன்லையும் இருப்பீங்க. இப்போ நினைப்பீங்க, இல்லைடா இதை வாங்கினா இதை செய்தால் சுகம்னு சொன்னார்களே, செய்தால் திடீர்னு சுகமாக தெரியலையே. சத்தியம் என்னன்னா, உங்களுக்கு எது சுகமோ அதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். உங்களுக்கு எது துக்கமோ அதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். உங்களுக்கு எது வாழ்க்கையோ அதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். நீங்களாக கண்டறியாத வரை எந்த சத்தியமும் சத்தியம் அல்ல. நீங்கள் அதோடு விளையாடி பார்ப்பது, நீங்கள் அதோடு வாழ்ந்து பார்ப்பது. அப்போ என்ன ஆகும்னா, மற்றவர்கள் வைத்திருக்கின்ற மாய கருத்துக்கள் உங்கள் மீது திணிக்கப்படாது. சில நேரத்தில் நாம் மற்றவர்கள் வைத்திருக்கின்ற மாய கருத்துக்களை நினைத்து கொண்டு வைத்துக்கொண்டு வாழத் துவங்குகிறோம். பல சூழலில் பார்த்தீங்கன்னா, இந்த சூழலில் இப்படித்தான் நடக்கணும்னு நாமளே ஒரு முடிவு வச்சுருப்போம். ஆனால் திடீர்னு சூழ்நிலை அப்படி இருக்காது. மனம்ங்கிற கோலை வச்சு பிணத்தை எரிக்கிறது நம்முடைய சுயமுயற்சி. கடைசியில் அந்த மனம்ங்கிற கோலையே
நெருப்பிற்குள் செலுத்துவது சரணாகதி. பக்தி பாகம் இல்லாமல் வெறுமனே இந்த யோகம், தியானம், பிராணாயாமம் செய்கிற மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தனக்குள்ள ஒரு ஆழமான துக்கத்தையும் இறுக்கத்தையும் ஏற்படுத்தி கொண்டு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்வார்கள். பரமஹம்ச நித்யானந்தரின் ஆழ்ந்த ஆன்மீக கருத்துக்கள் எந்த பக்கத்தை திறந்தாலும் உங்களின் அன்றாட பிரச்சனைகளுக்கான நேரடி தீர்வுகள். 26 மொழிகளில் ஆழ்ந்த ஆன்மீக கருத்துக்கள் நிறைந்த 200க்கும் மேற்பட்ட புத்தகங்கள். மேலும் 8000 மணி நேரத்திற்கு மேல் பரமஹம்ச நித்யானந்தர் ஆற்றிய சொற்பொழிவுகள் CD மற்றும் DVDக்களாக கிடைக்கின்றன. உங்களின் எல்லாவிதமான பிரச்சனைகளுக்கான நேரடி தீர்வுகளை பார்த்து கேட்டு படித்து பயனடையுங்கள். புத்தகங்கள் கிடைக்கும் இடம் நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி, கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை 606604 www.nityananda.org. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 7200003311 7200003322. சின்ன கதை. ஒரு பெரிய கோடீஸ்வரன் பென்ஸ் காரில் ஹைவேல போயிட்டு இருந்தார். திடீர்னு ரோடு ஓரத்தில் ஒரு ஏழை விவசாயி அங்கே இருந்த புல்லெல்லாம் பறித்து சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்க்குறார். உடனே காரை நிறுத்தி அந்த விவசாயியையும் அவர் கூட இருந்த 2-3 பேரையும் அழைச்சி காரில் ஏற்றிக்கிறார். உடனே அந்த விவசாயி நினச்சாரு, ஓ எனக்கு நல்ல சாப்பாடு கொடுக்க போகிறீங்களா? இந்த பணக்கார கூப்பிட்றாரு, எங்கள் வீட்டுக்கு வாப்பா அப்படின்னு. ஓ எனக்கு நல்ல சாப்பாடு கொடுக்க போகிறீங்களான்னு வேக வேகமாக போகிறாங்க. சரி நமக்கு சாப்பாடு கொடுத்து துணிமணி கொடுத்து பார்த்துக்க போகிறாருன்னு அவர் வீட்டுக்கு முன்னாடி போன உடனே அந்த பணக்காரர் காரை நிறுத்தி கீழே இறங்க சொல்லி, அப்பா பாருப்பா, இங்கே 4 அடி உயரம் புல் வளர்ந்துருக்கு, இதை யாருமே வெட்ட மாட்டேங்கிறாங்க, ரொம்ப நாளாக இருக்கு. மனித மனம் மற்றவர்கள் கருத்துக்களை தாங்கி இயங்குவதனால் ஏற்படுகின்ற மாயைக்குள்ளேயே வாழுகின்றது. இறைவன் அதனாலதான் சொல்றாரு, இந்த தேவ மாயை 3 குணங்களால் ஆனது, இது தாண்ட முடியாதது, சாதாரணமா தாண்ட முடியாது. ஏன்னா உங்கள் மனசை வச்சுத்தான் நீங்க இதை தாண்ட முயற்சி பண்ணுவீங்க. எல்லா எண்ணத்தையும் தாண்ட முடியும், ஆனால் அந்த கடைசி எண்ணத்தை தாண்ட முடியாது. ஒரு அழகான உதாரணம் ரமண மகரிஷி சொல்வாரு. இந்த கிராமங்கள்லாம் பிணத்தை எரிக்கும் போது பார்க்கலாம், பெரிய கோல் வச்சு அந்த பிணத்தை நெருப்புல தள்ளி 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 எரிப்பார்கள். கடைசியில் அந்த நெருப்பை, அந்த கோலையும் நெருப்புல போடணும், அப்பதான் முழுசா எரிஞ்சு முடியும். அதே மாதிரி நம்ம மனம்ங்கிற கோலை வச்சு இந்த எல்லா பந்தங்களையும் இந்த இறைவன்ற நெருப்புல எரிச்சிருவோம். கடைசியில் அந்த மனம்ங்கிற கோலும் அந்த இறைவன்ற நெருப்புல விழுந்தாகணும். அதுதான் சரணாகதி. மனம்ங்கிற கோலை வச்சு பிணத்தை எரிக்கிறது நம்முடைய சுயமுயற்சி. கடைசியில் அந்த மனம்ங்கிற கோலையே நெருப்பிற்குள் செலுத்துவது சரணாகதி. அதுவே செலுத்தப்படும் பொழுது மட்டும்தான் சத்தியம் நமக்குள் மலரும், ஜீவன் முக்தத்தன்மை மலரும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சரணாகதி செய்யாமல் பக்தி பாகம் இல்லாமல் வெறுமனே இந்த யோகம், தியானம், பிராணாயாமம் செய்கிற மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தனக்குள்ள ஒரு ஆழமான துக்கத்தையும் இறுக்கத்தையும் ஏற்படுத்தி கொண்டு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்வார்கள். பல தரம் நான் பார்த்துருக்கேன். என்னுடைய அனுபவத்தில் பலாயிரக்கணக்கான மக்களை சந்திப்பதனால சொல்கிறேன், சரணாகதி என்கின்ற பக்தி சாராது உணர்வாலே சரணடைகின்ற இந்த பக்தி தன்மை சேராமல் வெறும் யோகம், பிராணாயாமம், தியானமெல்லாம் செய்கிற மக்கள், நம்ம தமிழில் சொல்லுவோம் வயிற்றுல பல்லு டெவலப் ஆகிறதுன்னு. அவனுக்கு வயிற்றுல பல்லுடான்னு சொல்லுவோம் பாருங்க. கான்செப்ட் வர்ஷிப்னு சொல்றது, கருத்துக்களையே நினைந்து 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 அவர்களுக்கு அந்த அடி வயிற்றுல பல்லு மாதிரி ரொம்ப லாஜிக் ஷார்ப்பாகி அடி வயிற்றுல பல் இருந்தால் அந்த பல் தன்னையே உண்ணும். அதே மாதிரி
இந்த லாஜிக் அளவுக்கு மீறி டெவலப் ஆயிட்டு தன்னையே வருத்தி கொள்ளும் இயல்பிலே நிறைந்து விடும். தன்னையே வருத்தி கொள்ளும். அப்போ அவங்களால எல்லாத்தையும் ஒதுக்கி வைக்க முடியும், ஆனால் தன்னை ஒதுக்கி வைக்க முடியாமல் போயிடும். அதுக்காக தான் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைக்கின்ற ஞானமும் தன்னையே ஒதுக்கி வைக்கக்கூடிய பக்தியும் இருந்தால் மட்டும்தான் ஜீவன் முக்தி சாத்தியம். இது எல்லாமே கனவுதான் அப்படின்னு ஒதுக்கி வைக்கிற ஞானமும், இது எல்லாமே மாறிக்கொண்டே இருப்பது அப்படின்னு ஒதுக்குகின்ற ஞானமும், மாறாத ஒன்றிடம் சரணடைகின்ற பக்தியும், இந்த ரெண்டும் சேரும் பொழுது மட்டும்தான் நமக்குள்ளே ஜீவன் முக்தத்தன்மை மலருகின்றது, ஜீவன் முக்தத்தன்மை வெளிப்படுகின்றது, ஜீவன் முக்தத்தன்மை நமக்குள் உயிர்ப்படைகின்றது. எம்பெருமான் சொல்றாரு, இந்த தேவமாயை வேறு எதனாலும் தாண்ட முடியாதது. பக்தி சாராமல் வெறும் எண்ணங்களாலே, கருத்து விளையாட்டுக்களாலே, தியானத்தாலே, யோகத்தாலே மட்டும் பூரணத்தன்மை அடையப்படாது. வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் கல்பத்தரு முழுநாள் தியான அனுபவ முகாம். கல்பத்தருவில் நீங்கள் பெறும் மனவளம், தீட்சையினால் உயிர்ப்பிக்கப்படும் குண்டலினி சக்தியின் அளப்பரிய ஆற்றலால் உலக அளவில் மனிதர்களை தாக்கும் மனோரீதியான நோய்களான மன அழுத்தம், மனச்சோர்வு, தூக்கமின்மை, பயம் மற்றும் பயத்தாக்குதல் ஆகிய பிரச்சனைகள் 100% குணமடைகிறது என்பது மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. கல்பத்தரு தியான முகாமில் இந்த அதிசயத்தின் ஆழமான அனுபவத் துளி உங்களுக்குள்ளும் நிகழ்கின்றது. இந்த பலன்களை நேரடியாக பெற கல்பத்தரு தியான முகாமில் சந்திப்போம். பெங்களூரு ஆசிரமத்தில் வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கல்பத்தரு தியான முகாம் நடைபெறுகின்றது. மேலும் விவரங்களுக்கு நித்யானந்த தியான பீடம், நித்யானந்த நகர், ஆஃப் மைசூர் ரோட், பிடதி, பெங்களூர். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322, www.nithyananda.org. அழகான ஒரு கதை, கிருஷ்ணனுடைய வாழ்க்கையிலே நடந்த கதை. கிருஷ்ணன் தன்னுடைய உடலை விட்ட பிறகு தன்னைத்தானே அடித்துக்கொண்டு அழிந்து விடுகின்றது. அது எப்படி நடந்தது அப்படிங்கிற ஒரு கதை. எம்பெருமான் உடலை விடுறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறார், நான் உடலை விட்ட பிறகு நீங்கள் இருக்க மாட்டீர்கள். ஆனால் அழிவு எப்படி வரும்? அழிவு வரணும்னா தானாகவே இந்த மக்கள் ஏதாவது ஒரு தவறை செய்வார்கள். அதான் விநாசகாலே விபரீத புத்தின்னு சொல்வார்கள். அழிவு வரும்னா தானாகவே இந்த மூளை அந்த மாதிரி வேலை செய்ய ஆரம்பிக்கும். இந்த யாதவர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த ஊருக்கு வந்திருந்த ஒரு ரிஷி கிட்ட போய் தேவையில்லாமல் விளையாடுறார்கள். தேவையில்லாமல் அவரை அவதூறு செய்ய முயற்சி செய்கிறார்கள். ஒரு இளைஞனுக்கு பெரிய புடவை கட்டி, சாமி முழுகாமல் இருக்காங்க இந்த அம்மா, இவளுக்கு ஆண் பிறக்குமா பெண் பிறக்குமான்னு போய் கேட்குறார்கள். ரிஷி ரொம்ப பொறுமையோடு இருந்து போங்கப்பா போங்க அப்படின்னுறார். ஆனால் இவங்க விடாமல் அவரை துன்புறுத்துகிறார்கள். இல்லை பதில் சொல்லுங்க பதில் சொல்லுங்க. ரிஷி கண்ணை திறந்து பார்த்து, இது பெண்ணல்ல ஆண்னு கூட எனக்கு தெரியாதாப்பா, ஆனால் உங்களுடைய அழிகின்ற காலம் வந்ததால தான் இந்த மாதிரி நீங்கள் ஞானிகளை துக்கப்படுத்துகிறீர்கள். அதனால் இந்த ஆணுக்கு ஒரு உலக்கை பிறக்கும், அந்த உலக்கையாலே உங்கள் குலம் அழியும்னு சொல்லிடுறார். அதே மாதிரி அந்த துணியை அவுத்து பார்த்தா உள்ள ஒரு உலக்கை இருந்தது. யாதவர்களுக்கு அடிவயிறு கலங்கி விட்டது, பயம் கண்டு விட்டது. ஐயோ சபித்து விட்டாரே, இப்போ என்ன ஆக போகுதோ. உடனே இன்னொரு ரிஷிகிட்ட ஓடுறாங்க, எப்படியாவது பாவ மன்னிப்பு கொடுங்க, காப்பாற்றுங்க. அவர் சொல்கிறார், எப்படி காப்பாற்றுறது எனக்கு தெரியாது, ஆனால் ஒரு விஷயம் வேணால் முயற்சி பண்ணி பாருங்க. இந்த உலக்கையை நல்லா அரைச்சி 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 தூளாக்கி கடலில் போட்டுருங்க, அப்போ வேணால் தப்பிக்க வழி இருந்தாலும் இருக்கலாம். அதே மாதிரி இந்த யாதவர்களும் அதை அரைச்சி 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 தூள் பொடியாக மாற்றி, இரும்பு உலக்கை அதை பொடியாக மாற்றி
கடைசியில் ஒரு கையில் பிடிச்சி அரைக்கும் பொழுது அந்த ஒரு துளி அரைக்க முடியாது, கையில் மிஞ்சும். அந்த பொடியையும் எடுத்து மொத்தமாக கடலில் போட்டுறார்கள். ஆனால் கடல் அலை வேகத்தால் இந்த பொடியெல்லாம் மெதுவாக கடற்கரையில் ஒதுங்கி அந்த பொடிகளிலிருந்து வளர்ந்த அந்த கோரை அங்கே வளர்ந்து கிடக்கு. கடைசியாக ஒரு துளி இருந்தது, அந்த ஒரு துளியை ஒரு மீன் சாப்பிட்றது. ரொம்ப அழகாக அந்த கதையில் விளக்குறார்கள். அந்த மீன் சாப்பிட்ட அந்த துளி ஒரு வேடனோட கையில் சிக்குது. அவன் மீன் பிடிக்கும்போது அந்த மீன் கிடைக்குது. அந்த மீனை சாப்பிட்டுட்டு அதுக்குள்ளே இருந்த அந்த துளியை அந்த மீனை அரிஞ்சு சமைக்கும் பொழுது அந்த துளி அவனுக்கு கிடைக்குது. இரும்பு துண்டா இருக்கே அப்படின்றதுக்காக ஒரு அம்பினுடைய அவன் செய்த ஒரு அம்பினுடைய நுனியிலே அதை பொருத்தி கொள்ளுகின்றான். அதுக்கப்புறம் அந்த அம்பை எய்யும் பொழுதுதான் அந்த அம்பு பட்டு தான் எம்பெருமான் ஸ்ரீகிருஷ்ணன் உடலை துறக்கின்றார். அதாவது வாலியை ராமாவதாரத்திலே வதம் செய்ததற்காக ஈசனே உடலெடுத்து வந்தாலும் எம்பெருமானே உடலெடுத்து வந்தாலும் வாலிக்கு ஒரு வரத்தை அளித்தார். நான் உன்னை வதம் செய்தேன், அதனால் அடுத்த ஜென்மத்திலே நீ என்னை வதம் செய்வதற்கு உன்னை அனுமதிக்கிறேன். ராமாவதாரத்திலே வாலியை வதம் செய்ததற்காக கிருஷ்ணனாக உடம்பெடுத்த பொழுது வாலி மீண்டும் வேடனாக வந்து இந்த அம்பினால்தான் எம்பெருமானை உடல் துறக்க வைக்கின்றான். அதுக்கு பிறகு அங்கு விளந்து கிடந்த அந்த கோரை புல் ஏதோ ஒரு நாள் இந்த யாதவர்கள் குடித்துவிட்டு கடற்கரையிலே கும்மாளமிட்டு கொண்டிருக்கும் பொழுது விளையாட்டுத்தனமாக அந்த கோரை புல்களை பிடுங்கி ஒருவரை ஒருவர் அடித்து கொள்ளும் பொழுது அந்த கோரை புல்லெல்லாம் கடப்பாறையாக மாறி எல்லோரும் உள்ளுக்குள்ளே நடந்த போராலே இறந்து போகிறார்கள். இதுதான் கதை. இதோட சாரம் என்னன்னா, என்னதான் அரைத்தாலும் அரைக்க முடியாத மிஞ்சி இருக்கின்ற அந்த துளி கருமம், அரைக்க முடியாத அந்த கடைசி துளி கடப்பாறை துளி எப்படி எல்லாவற்றிற்கும் மூலமாக இருக்கிறது. ஒருவேளை அந்த கடப்பாறை துளி அந்த வேடனுக்கு கிடைக்காமல் போயிருந்தால் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் உடலை விட்டிருக்க மாட்டார். அவர் உடலை விடாமல் இருந்திருந்தால் இந்த கடப்பாறைகள் முளைத்து யாதவர்கள் அழிந்திருக்க மாட்டார்கள். இந்த கடைசி துளி இருந்தால் கூட அது துக்கத்திற்கு வழிகாட்டிவிடும். அதே மாதிரி நம்முடைய அகங்காரத்தை இழைத்து 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 நாம் கரைத்தாலும் அந்த கடைசி துளி இருக்குமானாலும் அது துக்கத்தை ஏற்படுத்திவிடும். பகை, கடன், நெருப்பு, அகங்காரம், இந்த நான்கையும் மிச்சம் வைக்கக்கூடாது. வச்சா வளர்ந்துரும், நமக்கு தெரியாமலே வளர்ந்துரும். பகை, கடன், நெருப்பு, அகங்காரம், இந்த நான்கையும் ஒரு துளி மிச்சம் வைத்தாலும் நமக்கு தெரியாமலே வளர்ந்து விடும். அதனால ரொம்ப அழகா ரமண மகர்ஷி சொல்வார், ஒதுக்கக்கூடியதையெல்லாம் ஒதுக்கிவிட வேண்டும், ஒதுக்க முடியாத ஒன்று வரும்பொழுது அதை பிடித்து கொள்ள வேண்டும். அதுதான் கிருஷ்ணன் இங்கே சொல்றாரு, தேவ மாயை தாண்ட முடியாதது, என்னை சரணடைவர்களே இதை தாண்டுவார்கள். இந்த மாயையை ஒதுக்கி 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 நாம் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் என்ன பண்ணுவோம், கடைசி வரைக்கும் மனம் அதே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். சில பேர் என்கிட்ட வந்து சொல்கிறது உண்டு, சாமி நான் 12 வருஷமாக தியானம் பண்ணுறேன், யோகா பண்ணுறேன், பிராணாயாமம் பண்ணுறேன், 12 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு எப்படி மனம் இருந்ததோ அதே மாதிரி தான் இப்பவும் இருக்கா மாதிரி தெரியுது சாமி, ஒன்றுமே மாறின மாதிரி தெரியல. காரணம் என்னென்னா, நீங்கள் ஒதுக்குவதிலேயே முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். பரம்பொருளை மாறாத ஒன்றை பிடித்து கொள்வதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருப்பீர்கள். பக்தி சாராமல் வெறும் எண்ணங்களாலே, கருத்து விளையாட்டுக்களாலே, தியானத்தாலே, யோகத்தாலே மட்டும் பூரணத்தன்மை அடையப்படாது. எங்க பக்தி சரணாகதி இல்லையோ அங்க பூரணத்தன்மையும் ஜீவன் முக்தியும் மலராது. அதைத்தான் எம்பெருமான் இந்த சூத்திரத்தில் சொல்கிறார். மறந்து 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 பழகிப்போய் எதை மறப்பது என்கின்ற எல்லையே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மையில் பார்த்தீங்கன்னா நாம் எல்லோருமே
உடலை எடுக்கும் பொழுது நம்முடைய பழைய பிறவியின் நினைவுகளை மறந்து விடுகிறோம். ஏன்னா அவ்வளோ நினைவுகளையும் வச்சுட்டு இந்த உடம்புல வாழறது கஷ்டங்கிறதுனால. வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தரின் 35வது அவதார பெருநாள் விழா ஆன்மீக நகரமாம் திருவண்ணாமலையில் டிசம்பர் 20, 2011 அன்று வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தரின் 35வது அவதார பெருநாள் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. அவதார பெருநாள் விழா அன்று பரமஹம்ச நித்யானந்தர் அண்ணாமலையார் திருக்கோயில் வளம் மற்றும் அன்று மாலை பரமஹம்ச நித்யானந்தர் தெய்வீகத்தின் வெற்றி எனும் தலைப்பில் அவதார திருநாள் சிறப்பு தியான சற்சங்கம். எங்கெல்லாம் நீங்கள் வாழ்கிறீர்களோ அங்கெல்லாம் உங்களுடைய ஜீவன் முக்தியின் பலம், உங்களுடைய ஆன்ம பலம், ஸ்திரத்தன்மை, தெளிவு, வாழ்க்கையை நோக்கி எதிர்கொள்ளும் துணிச்சல், இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு தெய்வீக ஸ்ரத்தை, இவை உங்கள் வாழ்க்கையின் ஒளியாக இருக்க பிணிகளை எல்லாம் தீர்க்கும் பெரும் சக்தி வாய்ந்த மகா ருத்ரஹோமம், ருத்ராபிஷேகம் மற்றும் ருத்ர ஜபம் நடைபெறவிருக்கிறது. ज्येष्ठराजम् ब्रह्मणाम् ब्रह्मणस्पत आनः शृण्वन्नोतिभिः सिद्धसादनम् प्रणो देवी सरस्वती वाजेभिर्वाजिनीवती दीनामवित्रियवतो गणेशाय नमः. வாழும் அவதார புருஷரின் அவதார திருநாள் பெருவிழாவில் கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம். நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீடம், நித்யானந்தபுரி, கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 72003311 மற்றும் 7200003322. नमां दुष्कृतिनो मूटाः प्रपद्यन्ते नराधमाः माययापहृतज्ञानासुरं भावमाश्रिताः. नमां दुष्कृतिनो मूढा प्रपद्यन्ते नराधमा मायया बहृतज्ञाना आसुरं भावमाश्रिताः. नमां दुष्कृतिनो मूढाः प्रपद्यन्ते नराधमाः. நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுக்குங்க. தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே மூடத்தனமான பாபச் செயல்களோடையே இருக்கின்ற ஒரு மனிதனால இந்த சத்தியங்களை உட்காந்து கேட்கவே முடியாது. ஏன்னா கேட்டாலே குற்ற உணர்ச்சி வந்துடும். அதனால தான் இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி இடங்களுக்கு போனாலே காதை மூடிட்டே அந்த வழியாக போயிடுவார்கள். போகும்பொழுது கூட தவறி காதில் எதுவும் விழுந்துட வேண்டாம்னு போயிடுவார்கள். இந்த மாதிரியான மக்கள் மூடர்கள். மறந்து 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 மீண்டும் மீண்டும் வாழ்க்கையில் வருகின்ற துக்கத்தை மறந்து விடுபவர்கள். ரொம்ப அழகா ராமகிருஷ்ணரின் ஒரு உதாரணம். ஒரு நாய் என்ன பண்ணுமா, ஒரு வரட்டு எலும்பை வாயில் கவ்வி கடிச்சு 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 பரட்டு பரட்டுன்னு தேய்ச்சி கடிச்சு திரும்ப திரும்ப கடிக்கிறதால அந்த எலும்பே நாயோட பல்லில் குத்தி அந்த பல்லிலிருந்து வர்ற ரத்தத்தை குடித்து கொண்டு அந்த நாய் அந்த எலும்பிலிருந்து ரத்தம் வருகிறதுன்னு நினைச்சிட்டு இருக்குமா. மூடத்தன்மை. அதே மாதிரி தான் நாமளும் இந்த வெளி உலக விஷயங்களை பிடித்து கொண்டு அதை உருட்டி உருட்டி அந்த அந்த வரட்டு எலும்பை உருட்டி தனக்குள்ளிருந்து எப்போவாவது வர்ற கொஞ்சோண்டு சுகத்தையும் அமைதியையும் அந்த வெளி உலக பொருளிலிருந்து வர்றதா நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த வரட்டெலும்பை கடிக்கின்றோம் என்பதை கூட மறந்துவிட்டு மூடத்தன்மையில் மீண்டும் 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 மூழ்கி கொண்டிருப்பது. ஒவ்வொரு நாள் விழித்து கொள்ளும் பொழுதும் உணர்வாலேயும் விழித்து கொள்வது. ஆனால் ரொம்ப கன்வீனியண்ட்டாக பல விஷயங்களை நாம் மறந்து விடுகின்றோம். பல விஷயங்களை நாம் முடிவெடுக்கும் பொழுது நம்முடைய நினைவிற்கும் உணர்விற்கும் கொண்டு வராமல் விட்டு விடுகின்றோம்.
மறதியிலேயே பிறந்து மறதியிலேயே வாழ்ந்து மறதியிலேயே மறைந்து விடுவது. ஒரு சின்ன கதை. ஒரு பெரிய மறதி ப்ரொஃபஸர். இந்த ப்ரொஃபஸர்கள், முக்கியமாக இந்த ஃபிலாசபி ப்ரொஃபஸர்களுக்கெல்லாம் மறதி இருக்கும். ஏன்னா அளவுக்கு மீறி அனுபவம் இல்லாமல் வெறும் கருத்துக்களை மட்டும் மூளையில் வச்சு திருக வேண்டி இருக்கிறதுனால இந்த ஃபிலாசபி ப்ரொஃபஸர்களுக்கு ரொம்ப மறதி இருக்கும். இல்லை, அனுபவம் சார்ந்த விஷயமா இருந்தால் மறதி இருக்காது. அனுபவம் சாராத விஷயன்றதால மறதி அதிகமாக இருக்கும். ஒரு பெரிய மறதி ப்ரொஃபஸர் அவருடைய வீட்டை அதே தெருவில் இன்னொரு பாகத்துக்கு வீடு மாற்றினார்கள். அவங்க மனைவிக்கு தெரியும் இவர் மறதிக்காரர்னு. அதனால் அவர் கல்லூரிக்கு போகும்பொழுது காலையிலேயே ஒரு பேப்பரில் வீட்டோட புது அட்ரஸை எழுதி கொடுத்து புது சாவியையும் கையில் கொடுத்து, சாயந்தரம் மறக்காமல் புது வீட்டுக்கு வாங்க, இது புது வீட்டு சாவி, புது வீட்டு அட்ரஸ்ன்னு பேக்கெட்டில் வச்சு அனுப்பிடுறார்கள். அவர் நம்முடைய மறதி ஹீரோ காலேஜில் ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட் ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்க போய் அந்த பேப்பரோட பின்பக்கத்தில் அதோட விடையை எழுதி கொடுத்துட்றாரு. அதில் அட்ரஸ் இருக்குன்றதையும் மறந்துட்டார். சாயந்தரம் வழக்கம் போல் பழைய வீட்டுக்கே போகிறாரு. வீட்டில் போய் அந்த புது சாவியை வச்சு ட்ரை பண்ணுறாரு. அது திறக்க மாட்டேங்குது. திறக்காதப்போ தான் திடீர்னு அவருக்கு உரைக்குது, ஆமாம் இன்னைக்கு காலையில் ஏதோ நடந்ததே, கரெக்ட் மனைவி சொன்னாங்க, இந்த தெருவிலேயே எங்கேயோ வீடு மாத்துறதா. அப்போ தான் அவருக்கு புரியுது, ஆஹா அந்த அட்ரஸ் எழுதின ஸ்லிப்பை யாரோ ஒரு மாணவன்கிட்ட கொடுத்துட்டோமே அப்படின்னு. மெதுவாக அந்த தெருவில் இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறோம். வழியில் ஒரு இளைஞனை பார்த்துட்டு, அப்பா இந்த தெருவில் ஒரு ப்ரொஃபஸர், ஃபிலாசபி ப்ரொஃபஸர் இருப்பாரே தெரியுமா, அவருடைய புது வீடு எதுன்னு தெரியுமான்னு கேட்குறார். அந்த பையன் சொல்கிறான், கவலைப்படாதீங்கப்பா, நான் தான் உங்கள் பையன், வாங்க அழைச்சிட்டு போகிறேன். மறந்து 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 பழகி போய் எதை மறப்பது என்கின்ற எல்லையே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மையில் பார்த்தீங்கன்னா நாம் எல்லோருமே உடலை எடுக்கும் பொழுது நம்முடைய பழைய பிறவியின் நினைவுகளை மறந்து விடுகிறோம். ஏன்னா அவ்வளோ நினைவுகளையும் வச்சுட்டு இந்த உடம்புல வாழறது கஷ்டங்கிறதுனால. அதுக்கப்புறம் அந்த நினைவுகளை மட்டும் இல்லாமல் அதில் நாம் கற்றுக்கொண்ட பாடங்களையும் மறந்து விடுகிறோம். மக்கள் உடலெடுத்தாலும் மக்களாகவே பல பேர் இருக்கின்றார்கள். மாயையாலே ஞானத்தை இழந்தவர்கள், தன்னுடைய வாழ்க்கை தெளிவை ஏன், எதற்காக, எப்படி, யாரால் என்கின்ற தெளிவை இழந்தவர்களும். ஒரு அவதார புருஷரிடமிருந்து நேரடியான வழிகாட்டுதல் வேண்டுமா? பரமஹம்சருடன் நேருக்கு நேர். நித்யானந்தா ஹியர். இதோ உங்களுக்காக பரமஹம்ச நித்யானந்தர் நேரடியாக வழங்கும் ஒரு அரிய வாய்ப்பு. இருங்க எங்கேயோ பார்த்த ஞாபகம். நான் மாடல் எக்ஸாம் நல்லா பண்ணோம், பயமா இருக்கு. இதே தெரிஞ்சு நீ சக்சஸ் ஆக போற, நான் பாத்துக்கிறேன். ஆனந்தமா இருக்கும். ஆனந்தமா இருக்கு. உங்களுடைய எல்லா விதமான கேள்விகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் பரமஹம்சர் தொலைபேசி மூலம் தீர்வுகளை அளிக்கின்றார். தினந்தோறும் காலை 8 மணி முதல். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 08027279999. நேரடி ஒளிபரப்பை காண ntv.nithyananda.org. ரொம்ப அருமையாக நமது முன்னோர்கள் சொல்வார்கள், காஞ்சிபுரத்தில் பிறந்தால் முக்தி. அது இப்போ இதுக்கு மேலே எல்லாருக்கும் வாய்க்குமான்னு தெரியாது. அது பிறப்புன்றது முடிஞ்சிருச்சு. காசியில் இறப்புங்கிறது எல்லாருக்கும் வாய்க்குமான்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு பல பேர் காசியில் செத்து போகணும்னு சொல்லி அங்கே 20 வருஷமாக காசிலே தங்கி இருப்பார்கள். ஏதோ ஒரு சின்ன செஸ்ட் பெயின் இல்லை வீசிங் அப்படின்னு சொல்லி ஊருக்கு வெளியில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த ஹாஸ்பிட்டலில் செத்து போயிடுவார்கள். பல பேருக்கு நடந்திருக்கு. அதனால் அதுவும் நம்ம கையில் இருக்கான்னு தெரியாது. முடவர்களாக இருந்தால் சிதம்பரம் தரிசிக்கிறதும் சாத்தியமானு தெரியாது. ஆனால் திருவண்ணாமலை நினைப்பது எல்லோருக்கும் சாத்தியம். நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுக்குங்க. வெறும் அந்த மலையை நினைப்பது மட்டுமல்ல, நினைப்பு அரும் அளவிற்கு நினைப்பது. நினைப்பு அருகின்ற அளவிற்கு நினைக்கும் பொழுதுதான் முக்தி. வெறுமனே ஏதோ ஒன்றை ஒரு முறை நினைத்து விடுவதனால்
முக்தி வாய்த்து விடாது. ஒருவேளை நினைக்கும் பொழுது அந்த நினைக்கின்ற வினாடி முக்தி வாய்க்கும். நம்ம வாழ்க்கையோட மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, மறந்து கொண்டே இருப்பது. இந்த சத்தியங்களை எல்லாம் கூட நினைப்பது முக்தியை அளிக்கும். இந்த சத்தியங்களை நினைப்பதும் திருவண்ணாமலையை நினைப்பதும் ஒன்றுதான். திருவண்ணாமலை அப்படிங்கிறது என்னன்னா, அந்த சத்தியங்களோட ஒரு சிம்பல், அந்த சத்தியங்களை ரெப்ரசன்ட் பண்ற ஒரு சிம்பல். அதனால தான் திருவண்ணாமலை நினைக்க முக்தின்னு சொல்றோம். அந்த சிம்பல் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது? சத்தியம். பல ஆன்மீக சத்தியங்களை அதை ரெப்ரசன்ட் பண்ணுது. இப்போ ஒரு ஞானியோ ஒரு அவதார புருஷனோ தனி நபர் கிடையாது. இதுக்கு மேலே நான் ஒரு தனி நபர் கிடையாது. நான் ரெப்ரசன்ட் பண்ணுற சத்தியங்களோட சிம்பல். நான் என்ன நினைக்கிறது என்ன அர்த்தம்? அந்த சத்தியங்களை நினைப்பது. அதே மாதிரி திருவண்ணாமலை அது ரெப்ரசன்ட் பண்ணுற சத்தியங்களோட ஒரு சிம்பல். அந்த சிம்பலை நினைக்கிறது அந்த சத்தியங்களை நினைப்பது. அந்த சத்தியங்களை நினைக்கும் பொழுது ஜீவன் முக்தி அடையப்படுகிறது. ஆனால் சத்தியங்களை நினைக்காமல் மறதியிலேயே மூழ்கி இருக்கும் மக்களுள் கடைத்தரமானவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மனுஷ உடம்பு எடுத்தும் மனுஷ தன்மைக்குள்ள நுழையாமல் இருப்பவர்கள். சில பேர் என்கிட்ட கேட்கறது உண்டு, சாமி நம்ம எல்லாருக்கும் புனர்ஜென்மம் திரும்ப திரும்ப ஜென்மம் இருக்குன்னா அப்போ ஜீவராசிகள் எண்ணிக்கை ஜாஸ்தியாகிட்டே போதே காரணம் என்ன? எண்ணிக்கை அதே தானே இருந்திருக்கணும். அது வேற ஒன்றும் இல்லை. மீனாவும் பாம்பாவும் கரடியாவும் பன்னியாவும் எருமையாவும் இருந்த ஜீவனெல்லாம் மனுஷ ஜென்மமாக வந்துருச்சு, மனுஷ உடம்பு எடுத்துருச்சு. ஆனால் பிரச்சனை என்னன்னா, மனுஷ தன்மைக்குள்ள நுழையலை. அதனால தான் மக்கள் உடலெடுத்தாலும் மக்களாகவே பல பேர் இருக்கின்றார்கள். இந்த மாதிரி மனுஷர் உடலெடுத்தாலும் மனித தன்மைக்குள் நுழையாத, தெளிவிற்குள் வராத அது மாதிரியான மக்களும் மாயையாலே ஞானத்தை இழந்தவர்கள். தன்னுடைய வாழ்க்கை தெளிவை ஏன், எதற்காக, எப்படி, யாரால் என்கின்ற தெளிவை இழந்தவர்களும் அசுர இயல்பை பற்றி நிற்பவர்கள். அசுர இயல்பை பற்றி நிற்பவர்கள்லாம் யாருன்னா, தன்னுடைய உடம்பிலே 5 புள்ளிகள் மூலமாக மட்டுமே சுகத்தை காண்பவர்கள் அசுரர்கள். உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி ஆஃப் மைசூர் ரோடு, விடுதி, பெங்களூர். 9742203311 08027202084.